ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, குரு பகவான பத்தி பார்க்க போறோம். நம்ம ஜாதகத்துல வந்து குரு பகவான நம்ம எப்படி பாசிட்டிவா ஆக்டிவேட் பண்ண போறோம்ன்றது நான் சொல்லப் போறேன். இப்போ வந்து குரு பார்க்க கோடி நன்மன்று நம்மளுக்கு ஒரு பழமொழியே இருக்கு. அதுபடி வந்து நம்ம குருவோட பார்வைன்றது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே திருமணம் ஆகட்டும், எந்த ஒரு விஷயத்துக்கு குரு பார்வை இருக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியம். அவரோட பார்வை வந்து நம்மளுக்கு ஜாதகத்துல சுபக்கிரகம். அவரோட பார்வைன்றது ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்துல வந்து அவர் எந்த வீட்ல இருக்கிறாரோ, அந்த வீட்டிற்கு வந்து யோகம் அதிகம். நவக்கிரகத்திலேயே வந்து ரொம்ப சுபக்கிரகமா போற்றப்படுவது சிறந்தவர் சொல்லக்கூடிய சுபக்கிரகம் வந்து இவர்தான். தேவர்களுக்கே ஆசானாக இருக்கிறோம். இவர் வந்து அறிவு, நல்ல அறிவு, ஞானம் இதுக்கெல்லாம் மூலமாக இவர்தான். அதே மாதிரி தனம், அதாவது பணம், அப்புறம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுக்கெல்லாம் வந்து குரு பகவான் தான் அதிபதி. ஒரு ஜாதகத்துல வந்து குரு பகவான் வந்து ரொம்ப நல்ல யோகமா இருந்தாதான் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு தடையும் இல்லாம, ஆப்ஸ்டக்கல்ஸ் இல்லாம எல்லாமே நல்லபடியா நடக்கும். இப்போ தடங்கல் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கு தடங்களே இல்லாம அவரோட ஆசீர்வாதம் இருந்தா எல்லாமே டக்கு டக்கு நடக்கும். இப்போ வந்து நம்ம வந்து குரு பகவானுக்கு உகந்த நாள் வந்து வியாழக்கிழமை இல்லையா? இப்போ வந்து குரு வந்து ஒருவருக்கு என்னென்ன செய்வார்னா, ஒரு எஜுகேஷன், கல்வி, அதுக்கு அப்புறம் நல்ல ஜோதிடத்தில் வந்து ஞானம், அப்புறம் கலை சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் வந்து குரு பகவான் தான், அவரோட கண்ட்ரோல் தான் இதெல்லாம் வரும். அவர் வந்து சூரியனை வந்து ஒரு சுற்றி வர்றதுக்கு ஒரு 12 இயர்ஸ் ஆகுங்க. ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி பெயர்ச்சி ஆகிறதுக்கு 12 ஆண்டுகள், 12 இயர்ஸ் ஆகும். அவர் பார்வைக்கு தான் ரொம்ப சக்தி அதிகம். அதாவது 5, 7, 9 அவர் இருக்கிற இடத்துலேருந்து 5, 7, 9 பார்வை பார்ப்பாரு அந்த ஜாதகப்படி. அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் உண்டு என்று ஜோதிடத்திலே ஒரு வாக்கு வந்து ஒரு முக்கியமான வாக்கு இருக்குதுங்க. அப்போ அவர் வந்து தனியாக ஒரு ஜாதக கட்டத்தில் இருந்தார்னா அந்த இடம் பாழுன்றது ஒரு கருத்து இருக்குது. நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு இதில் வந்து ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல அந்தஸ்தாக இருக்காங்க, இவங்க பெரிய மனிதர். அதே மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்டதுலெல்லாம் நல்ல ஈடுபாடு, கோயில் காரியம்லாம் எடுத்து பண்ணுறது, தர்மகத்தா அதெல்லாம் சொல்லுவாங்களே அது மாதிரி. அப்புறம் ஒரு ஸ்கூல் வந்து கட்டுறது, ஒரு காலேஜுக்கு ஹெட்டாக இருக்கிறது கட்டுறது, அங்கே வேலை செய்கிறது, அப்புறம் வந்து பேங்க்கு சம்மந்தப்பட்டமா அதில் கேஷியராக இருக்கிறது, அப்புறம் கவர்மெண்ட்டில் வந்து அங்கே கேஷியராக இருக்கிற இந்த இடத்துலலாம் வேலை சம்மந்தப்பட்ட வேலையை செய்கிறது, இது எல்லாமே குரு பகவானோட கண்ட்ரோல். அதே மாதிரி நீதித்துறை, அதாவது கோர்ட்டில் வந்து அங்கே வந்து ஒரு வேலை செய்கிறது, ஒரு ஜட்ஜாக இருக்கிறது, அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்காக வாதாடுவாங்களா அவங்க, இதெல்லாம் வந்து இதில் இருக்கிற எல்லா ஹெட் ஆஃப் அந்த பதவிக்கு எல்லாமே குரு பகவானோட கண்ட்ரோலில் தான் வந்துடும். அப்போ ஒரு லக்னத்துலேயும் ராசிலையும் எந்த இதில் பிறந்தாலும் குரு பகவான் மட்டும் நம்மளுக்கு நீச்சமாகவும் 6, 8, 12 இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல நம்மளுக்கு யோகம் சேரும். அதே மாதிரி அவருக்கு என்ன கிழமைனா வியாழக்கிழமை. அவரோட நட்சத்திரம் வந்து புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. அப்போ வந்து இந்த நட்சத்திரத்துலலாம் வந்து அவரோட நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா அவரோட அனுகிரகம் உண்டுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து அவர் வந்து கேந்திரம், கோணங்கள், அதாவது 1, 5, 9, 1, 4, 7, 10 இந்த இடத்துலலாம் இருந்தார்னா ரொம்ப நல்ல பலனை கொடுப்பார். அவருக்கு வந்து அவரோட நிறம், அவருக்கு பிடிச்ச கலர் வந்து எல்லோ கலர். வந்து அவருக்கு நல்ல தேர்ஸ்டி ஆனால் அந்த கொண்டக்கடலை வச்சு பூஜை பண்ணுறதோ, இல்லை அவருக்கு சுண்டல் பண்ணி படைச்சி தானம் தர்மம் பண்ணுறதோ, இதெல்லாம் வந்து அவருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். இப்போ நம்ம வந்து அதாவது அந்த தேர்ஸ்டே ஃபுல்லாக விரதம் ஃபாஸ்டிங் இருந்து கூட நம்ம ஈவினிங்காக சிவன் கோயிலுக்கு போயிட்டு, இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி அவருக்கு வந்து ஒரு எல்லோ கலரில் ஒரு ப்ளவுஸ் பீட்டோ ஏதோ ஒரு துணி அங்கே கொடுத்து அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, இந்த மாதிரி சுண்டல் வந்து எல்லாருக்கும் படைச்சி, எல்லாருக்கும் அங்கே இருக்கிற வந்து பக்தர்களுக்கு வெளியே இருப்பாங்களே அவங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லதாக நம்மளுக்கு பாசிட்டிவிட்டி ஆக்டிவேட் ஆகும்.
இப்ப வந்து நீங்க வந்து அந்த சுண்டல வந்து நீங்க கோயிலுக்கு வந்து ம சமைச்சு தானமா குடுத்தனா, அ குரு பகவான் வந்து நல்ல விதமா பாசிட்டிவா வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆவாங்க. இதெல்லாம் நீங்க பண்ணி பாருங்க. எவ்ரி தர்ஸ்டே வந்து ஈவினிங் வந்து நம்ம தட்சிணாமூர்த்திக்கு அட்லீஸ்ட் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போலனா கூட வீட்லயே கூட நம்ம வந்து அத அ அத ஊற வச்சுட்டு, அந்த சுண்டல ஊற வச்சுட்டு, அதில ஊசி நூல்லேருந்து கோர்த்து அந்த மாலைய கூட போட்டுட்டு வழிபடலாம். இதெல்லாம் கூட உங்களுக்கு நல்ல இது அவரோட கவசம் இருக்கு இல்லையா? தட்சிணாமூர்த்தியோட கவசம் படிச்சா கூட குரு பகவானோட நல்லபடியா பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணி பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது புடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சுக்கிர பகவான பத்தி பார்ப்போம். தேங்க் யூ.